டீ கேக்கோட ட்ரெண்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண டைமில் எப்படி வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததோ அதே மாதிரியே இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட குறையாமல். இது என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவங்க ஸ்கூலில் அவங்க கிளாஸில் உள்ள பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து நேற்று மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பேட்ச். அதை வந்து நான் ஃபோட்டோ போட்ட உடனேயே நிறைய பேர் இதை வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோ செஞ்சுட்டேன் நேற்றுலேருந்து. நான் இந்த மேங்கோ டீ கேக் மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கூட எக்ஸ்மெல் வரவே வராது. வெனிலா டீ கேக்கில் கூட கொஞ்சம் எக்ஸ்மெல் வரும், பட் இதில் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் ஃபுல்லான அந்த டீ கேக்ஸில் வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்மெல் வரவே வராது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. எக் எடுக்க சொல்லி சொல்கிறாங்களே, எக் யூஸ் பண்ண 4 எக் அப்படின்ற மாதிரி டீ கேக்கில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்கோட வெயிட் வந்து, அதாவது எக் ஒயிட்டோட வெயிட் வந்து 30 கிராம்ஸும் எக் யோக்கோட வெயிட் வந்து 20 கிராம்ஸும் இருக்கணும். இப்போ 4 முட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 4 × 30 120 கிராம்ஸ் வந்து அந்த எக் ஒயிட் இருக்கணும். 120க்கு கீழே இருக்கக்கூடாது, 120க்கு மேலே இருக்கலாம். அதாவது 30 கிராம்ஸ் ஒரு எக்கோட ஒயிட்டோட வெயிட் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 28 கிராம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இன்னொரு எக் ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பெரிய எக்ஸே யூஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன எக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது எக் ஒயிட் தான். ஸோ அதனால் அந்த இதில் வந்து நம்ம லார்ஜ் எக்ஸ் எடுத்து தான் எக்கு நம்ம பண்ணுற எந்த விதமான ரெசிபியாக இருந்தாலும் சரி லார்ஜ் எக்ஸாக வாங்கிக்கோங்க. நான் ட்ரிச்சி அண்ட் புதுக்கோட்டை 2 பிளேஸ்லையுமே ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். புதுக்கோட்டையில் வந்து கண்டினியூஸாக ஏப்ரல்லேருந்து ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவேன்ப்பா. யாருக்கு வேணுமோ முன்னாடியே வந்து சொல்லிவிடுங்க. மொதல் நாள் வந்து ஃபாண்டன்ட் கேக்ஸ் இதெல்லாம் கேட்குறீங்க, ஒரு 3 days பிஃபோர் 4 days பிஃபோர் அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.